வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல சத்தான ஈவினிங் டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 3/4 கப் உளுந்தம்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 4 வரமிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காஞ்சதும் நான் குட்டி குட்டி போண்டாவாக போட்டு பொரிக்க போகிறேன். இது பொரியிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா போட்டதும் உடனே தீஞ்சிரும். உளுத்தம்பருப்பு எப்போவுமே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். சுவையான உளுந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.